நமஸ்காரம்ஸ் அண்ட் வெல்கம் டு நம்ம பாஷா வித் கமலா கோபால். அப்போ இன்னைக்கு நான் சொல்ல போறது இதோ நம்ம கலியுகத்துல இப்போ ரீசெண்டா தெய்வீகமான ஒரு மனுஷன் இருந்த அவரோட கதையாக இது கேரளத்துல இருந்து. அப்போ அவரோட பேர் பிரம்மஸ்ரீ பாகவத ஹம்சம் மல்லியூர் ஸ்ரீ சங்கரன் நம்பூதிரி. அப்போ இவரோட கதை, இவர் எப்படி ஒரு ஒரு கோவில நம்ம அந்த கோவிலோட பூஜாரியால பீப்புள் ஆர் ஐடென்டிஃபைங். அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷனாக்க இந்த மல்லியூர் சங்கரன் நம்பூதிரி அவரோட கோவிலாக்கம் இது மல்லியூர் கணபதி, which is very very famous in Kottayam district now. அப்போ இந்த கோவிலோட கதை, இந்த கோவில் எப்படி ஆக்கம் வந்தது, இவரோடு கூடி இவரும் இந்த கோவிலும் சேர்ந்து எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணா லைஃப்லன்னு. அப்போ இந்த கதை தொடங்குறது 1920s. இவரோட ஜனனம் ஆறுது சங்கரன் நம்பூதிரியோட அட்டர் poverty stricken ஃபேமிலி. எப்படின்னா ஆத்துல சாப்பாடு கூடி கிடையாதாம். அந்த மாதிரி ஒரு வேளைக்கு சாப்பிடுறதுக்கு அரிசி கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலாக்கும் பிறந்திருக்கு அதனோட அப்பா அம்மைக்கு. அப்போ இவர் படிக்கிறதுக்கு எல்லாம் காசு ஒண்ணும் இல்லை, நம்பூதிரி ஃபேமிலி அத்தர்தான். அப்போ இவர் வளர்ந்துட்டே வரார். அந்த ஊரிலேயே மல்லியூர் கணபதியும் இருக்கு. அந்த கணபதி எப்படி, அது சும்மா புஷ்ஷஸ்குள்ள அவரோட ஒரு இது இருக்கு அத்தரதான். அப்போ இடைக்கிடைக்கு ஒரு பூஜாரி வருவேனா ஏதோ நைவேத்தியம் பண்ணுவார், ஏதோ 2 புஷ்பத்தை போட்டுட்டு போவார். அப்போ அந்த கோவிலும் அப்படியே டெலாபிடேட்டட் கண்டிஷன்ல கிடக்கு. கோவிலே இல்லை, வெறும் ஒரு இப்படி கூடாட்டமா கட்டி வச்சிருக்கா, கூரை ஆட்டமா போட்டு வச்சிருக்கா அத்தரதான். அப்போ இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிட்டே வருது. ஒரு 19 வயசாகிறது. தன்னோட அம்மையிட்ட கேட்கிறாரா இந்த சங்கரன் நம்பூதிரி, அம்மா என்னோட லைஃப்க்கு ஒரு பர்பஸே இல்லையா, நான் படிச்சுட்டும் இல்லை, நம்ம ஆத்துல சாப்பிடுறதுக்கு இல்லை, எனக்கு வேலைக்கு போனோமா என்ன பண்ணணுமா, நான் ஜெனிச்சதே எதுக்கு, என்னோட பர்பஸே என்னன்னு எனக்கு தெரியறது இல்லையே. அப்போ அம்மா சொல்றாளாம், நமக்கு எல்லாமே குருவாயூரப்பன் தானே, அப்போ நீ ஒண்ணு பண்ண, என்கிட்ட 1 ரூபாய் இருக்கு, நீ குருவாயூர் போயிட்டு வா, அந்த கிருஷ்ணன் கேட்டுட்டு வா, ஹீ வில் கைட் யூ த ரைட் வே சொல்லிட்டு 1 ரூபாய் கையில கொடுக்கறாள். அந்த 1 ரூபாய்க்கு எல்லாம் உனக்கு கோட்டயத்துல இருந்து குருவாயூருக்குலாம் ஒன்னும் போக முடியாது. அப்போ அவர் கேட்கறாரு, நான் எப்படி போய் சேருவேன்னு. அப்போ அவன் அம்மா சொல்றாங்க, நீ ஒண்ணு பண்ணு, இந்த ரயில்வே ட்ராக் வழியா கூடிய போ, நீ எங்க வரைக்கும் போறையோ அதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ, நீ will ultimately reach குருவாயூர். அப்போ இவர் இந்த கோட்டயத்துல இருந்து இந்த ரயில்வே ட்ராக் கூடி நடந்துட்டே போறத ஹி ரீச்சஸ் அங்கமாலியா. அங்கமாலில இருந்து ஏதோ ட்ரெயினை பிடிச்சு அந்த 1 ரூபாயை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் கூடி போறார். பின்ன அங்கிருந்து then he walks some more distance and he ultimately reaches குருவாயூர். இதெல்லாம் நிறைய காலம் ஆயிருக்கு இவருக்கு குருவாயூரை எத்தறதுக்கு. குருவாயூரப்பனை பார்த்தாச்சு, பார்த்து இவரோட கண்ணுல இப்படி ஜலம் கொட்டுறதாம். அப்போ இவர் சொல்றாரு, பகவானே இப்படி பிரதட்சணம் வச்சுட்டு இருக்காரு குருவாயூர் ஸ்ரீ கோவிலோட. அப்போ அங்க ஒரு கிழவர் அங்க சைட்ல உட்காந்து ஏதோ ஒரு திக்கா ஒரு புக், இதெல்லாம் 1920s அப்புறம் நடந்த கதையாக. ஜஸ்ட் 19 if he was 19 probably 1940s. அப்போ ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்டே இருக்காராம், நல்ல பெருசா வாழ்றதாம். அப்ப இவர் என்ன பண்ற இந்த சங்கரன் நம்பூதிரி, he goes there and சொல்றார், நீங்க என்னாக்கம் வாய்க்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, இதாக்கம் ஸ்ரீ கிருஷ்ணனோட சொரூபம், பாகவதம் இஸ் நத்திங் பட் ஸ்ரீ கிருஷ்ணா ஹிம்செல்ஃப். அப்படி சொல்லிட்டு இவனுக்கு காட்டுறாராம். இவன் சொல்றான், எனக்கு இதோ எழுத படிக்கவே வராதே, ஸ்கூலுக்கே போயிட்டு இல்லை சங்கரன் நம்பூதிரி, எனக்கு நீ இது வாய்க்கு சொல்லி கொடுப்பேளான்னு. அப்ப அவர் சொல்ற, சரி நீ ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு என் கூடி சொல்லிட்டு ஐ திங்க் ஒரு 2 monthsல he learns how to read பாகவதம். அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட அந்த குரு, அவர் அந்த கிழவர் இருக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்துட்டு இவர் என்ன பண்றாரு, இவர் அப்படியே பாகவதம்னா ஹிஸ் லைஃப் அந்த மாதிரி ஆயிடுறதான். சங்கரன் நம்பூதிரி இன் ஹிஸ் லைஃப் டைம் ஹேஸ் டன் 2500 சப்தாஹம்சா. அதனாலதான் அவரோட பேரு பாகவத ஹம்சம், பிரம்மஸ்ரீ பாகவத ஹம்சம் அவருக்கு பேரு. அப்போ இந்த மல்லியூர் சங்கரன் நம்பூதிரி கம்ஸ் பேக் ஹோம். ஆத்துக்கு பாக்குறத அம்மைக்கு உடம்பே சரியில்லை, அம்மை போறதுக்கு ஆயிடுச்சு. ஒரு 4 மாசம் அம்மையை நல்லா கவனிச்சுக்கிற பார்த்தா அம்மையும் போயிடுறா. அப்போ இவருக்கு லைஃப்ல தோன்றதான், பகவானே எனக்கு ஆருமே இல்லையே, நான் என்னாக்கும் பண்ணணும். The only source of support for him and console, someone who will console him during his tough times was his amma. அப்போ அம்மையும் போயிட்டாளே சொல்லிட்டு என்ன பண்றாரு இவருக்கு நினைக்கிறார், அங்க கணபதி கோவில் இருக்கு, அதை கொஞ்சம் நம்ம நேராக்கிட்டு அங்க நம்ம பாகவதம் படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மல்லியூர் கணபதிய கொஞ்சம் நேராக்கி டெய்லி இப்படி அர்ச்சனையும் பண்றாராம், புஷ்பத்தாலே ஏதோ நைவேத்தியமும் வைக்கிறாரா. டெய்லி பாகவதமாக்கம் படிக்கிறாரு. அங்க போய் படிச்சு அங்க நிறைய மனுஷாலாம் வர ஆரம்பிச்சாச்சு. நீ அப்போ அங்க ஒரு ஆள் இவரை பார்த்து சொல்றாரு, நீ தான் படிச்சுட்டே இல்லையே, உனக்கு எப்படி பாகவதம் வாய்க்க வருது. அப்போ அவர் சொல்றா, இப்படி நான் இதை படிச்சுட்டு வந்தேன். அப்போ அந்த ஆள் இவரை ஸ்பான்சர் பண்ணி ஸ்கூலுக்கு எல்லாம் அமைச்சு he becomes a learned scholar of Sanskrit. சரி, சன்ஸ்கிருதம் எல்லாம் படிச்சுட்டு இவர் இப்போ பாகவதம் டிஸ்கோர்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, புக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சாச்சு. அத்தனை அவருக்கு நாலேஜ் ஆயாச்சு சங்கரன் நம்பூதிரிக்கு. அப்படி பண்ணி இப்படி பாகவதம் டெய்லி பீப்புள் ஸ்டார்டட் ஃபிளாக்கிங் தி டெம்பிள் இவரோட பாகவதம் கேட்கறதுக்கு. அப்போ டெய்லி ஜெனரலா யாரு இருப்பா கோவில்ல, இவர் இருப்பார், கணபதி இருப்பார். இவா 2 பேருமா சேர்ந்து பாகவதம் கேட்டு இருக்கா.
அப்போ ஒரு நாளைக்கு இப்படி படிச்சு படிச்சு கிருஷ்ணனே சொப்னத்துல வராராம் இவருக்கு சொல்றாரா, நான் இனி இந்த கோவில்ல தான் இருப்பேன். அப்போ இவர் முழிச்சுட்டு பாக்குறாரு, பகவானே நீ இந்த கோவில்ல எப்படி இருக்க முடியும், இங்கதான் கணபதி இருக்காரே சொல்லிட்டு, சரி இந்த அஷ்டமங்கள பிரஷ்னம் எல்லாம் வச்சு பாக்குறது தெரியறதா, சரி கிருஷ்ணருக்கு இங்கதான் இருக்கணும்னு. அப்போ இடமெல்லாம் தேடி பாக்குறா, பார்த்தா கிருஷ்ணர் எங்கேயும் இருக்கிறதுக்கு ரெடி இல்லை, அவருக்கு ஸ்ரீகோவிலுக்குள்ளதான் இருக்கணுமா. ஸ்ரீகோவிலுக்குள்ளதான் ஆல்ரெடி பெரிசா கணபதி உட்காந்து இருக்காரு. சரி அங்க எங்கேயாவது இடம் இருக்கா பாக்கறது, பகவானே கணபதியே சொப்னத்துல சொல்றாராம், இவனுக்கு கிருஷ்ணருக்கு என்னோட மடியில நான் இடம் கொடுக்கறேன்னு. அப்போ ஒரு குட்டி கிருஷ்ணர் கணபதியோட மடியில உட்காந்து இருக்காராம். அப்படியாக்க இந்த கோவில் அத்தனை ஃபேமஸ் ஆயிடுத்து, மல்லியூர் கணபதி கோவில். அப்போ மல்லியூர் கணபதி கோவில் இஸ் ஆல்சோ கால்ட் வைஷ்ணவ கணபதி டெம்பிள். ஏன்னா நம்ம கணபதியோட மடியில கிருஷ்ணன் உட்காந்து இருக்காரு. ஏன்னா குருவாயூருக்கு போகவே முடியலையே, அப்போ ஆருக்கெல்லாம் குருவாயூருக்கு போக முடியலையோ அவெல்லாம் கிருஷ்ணனை இங்கேயே தொழலாம்னு. அப்போ அந்த மாதிரியாக்கும் கிருஷ்ணர் மல்லியூர் கணபதி டெம்பிள்ல பிரதிஷ்டை ஆயாச்சு. அப்போ இதுதான் ஸ்டோரி ஆஃப் நம்ம சங்கரன் நம்பூதிரி. சங்கரன் நம்பூதிரி வாஸ் predicted, astrologers predicted that he would not survive his childhood. ஏன்னா அட்டர் போவர்ட்டியில பிறந்து malnourished, சின்ன வயசு ஃபுல்லா அசுகத்திலேயே போயிடுதான் அவரோட. அதுக்கப்புறம் he lived for almost 90 years. He died only in the year 2011. டைட் சொல்லப்படாது, அவர் தன்னோட உடம்ப தியாகம் பண்ணது 2011ல. அப்போ இதாக கதை. இன்ஃபேக்ட் அவர் தன்னோட லைஃப்ல இருக்கிற 90 இயர்ஸ்ல அவர் எத்தனை பாகவதம் படிச்சிருப்பாருன்னா, if 36 years are only spent day in day out in reading பாகவதம், அப்பதான் 2500 times ஆகுமா பாகவதம் கம்ப்ளீட்டா ஃபுல்லா. அப்போ this was the story of Malliyur Shankaran Nambudiri, and the temple associated with him is Malliyur Ganapati Kshetram. So let me know உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா.